ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை. அவர் பெரிய பணக்கார விட்டு பையன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்க, ரொம்ப சாதாரண விஷயம். அவ்வளோ பெரிய பணக்காரர். அவன் என்ன பண்ணா அவங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான். இது ஒரு வெளிநாட்டு கதை, அதனால ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம ஒரு தான் பைக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது. அப்போ அவர் சொல்றாரு, நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார், இது என் உறுதி அப்படின்னு சொல்றாரு. பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தரேன்னு சொன்னார். எங்களுக்காண்டியாவது படிப்போம்னு சொல்லிட்டு கிட்டு நல்லா படிக்கிறான். அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் சிகப்பு கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணி கொண்டே இருக்கான். அவன் அந்த கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான். இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வரான். 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான். அப்பா கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட் கேட்டு, அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன், இந்த பாருங்க என்னுடைய ஸ்போர்ட்ஸ் காரங்க நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குறார். ஓகே, நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன், என்னமோ சரி தொலையுது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம். அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்காது. அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம், நம்ம சொன்னபடியே செஞ்சு முடிச்சுட்டோம். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஒரு ஸ்போர்ட்ஸ் காரங்க அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்கு, அதை வாங்கி கொடுக்காம என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ பண்ணி அவன் எல்லாம் வந்துட்டான். ஒரு 15-20 ஆண்டுகள் அதுக்குள்ள அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு. ஒரு நாள் அப்படியே அனாமதேயமாக வீட்டிலே அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் எண்ணம் ரொம்ப வந்து மனசில் உறுத்து. சே, இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்பாரு, 20 வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே, அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன், இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த. இடையிடையே அப்பாவின் ஞாபகம் வந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால அவர் போய் பார்க்கவே இல்லை. சரி, அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறான். ஒரு 500-600 மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க. அப்பாவுடைய போட்டோ இருக்காங்க. அப்பா செத்து போயிட்டார். அப்பா அவுட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. சை, இந்த மனுஷனை விட்டுட்டோமே, ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல திட்டிருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்கி தாப்பா தந்தாலும் சண்டை கண்டை போட்டுருக்கலாம், இல்லை அழுதுகிட்டு 2 நாள் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்துருக்கலாம். இது என்ன மூர்க்கத்தனமான கோபம். ஒரு தந்தை இழந்து விட்டோமே, இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார் ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் பக்கத்தில் நின்று மனம் எதுவும் அப்படி பார்த்துட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம், அவன் கோபம் வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தை நினைவு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே புரட்டுறான். அப்படியே புத்தகத்தை வரப்ப கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்கு. அந்த ஆளு நேரம் அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துட்டு வரான்னு சொல்லாம அது ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துருக்காரு. இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டே புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான். ஆனா கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்றவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடி போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான். இதெல்லாம் எதனால் நடக்குது? முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள். தந்தை ஏமாற்றி விட்டார். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். 2வது முக்கியமான விஷயம், கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்திலே கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை. அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் நான் சொன்னேன், நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.